அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான நாளிலும் உங்களோடு மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை இன்னைக்கு வாசித்த அந்த சங்கீத பகுதியிலிருந்து தான் உங்களோடு பேச போகிறேன். சங்கீதம் 109 சங்கீதம் சில வசனங்களை 17 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கட்சியாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஒரு பகுதியை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அவனுக்கு தூரமாய் விலகி போகும். தமிழ் அப்படி இருக்கு, பட் ஆங்கிலத்துல நீங்க ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா அதுல இருக்கு. He loved cursing. ஆங்கிலத்தில் இப்படிதான் தொடங்குது. He loved cursing and it came back to him. He did not delight in blessing, so it was far from him. ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் இந்த வசனத்தோட விளக்கம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. He loved cursing. அவன் சபிப்பதை விரும்பினான். தமிழ்ல சாபத்தை விரும்பினான் அப்படின்னு இருக்கு. இங்க ஆங்கிலத்துல கொஞ்சம் அதை மாத்தி அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவன் சபிப்பதை அதிகமாய் விரும்பினான், அது அவனுக்கு திரும்ப வந்தது. ஆசீர்வதிக்கிறதை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போனதாய் இந்த பகுதி சொல்லுகிறது. கொஞ்சம் இந்த வசனத்தின் ஆழங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி என்று அது பிரிக்கப்பட்ட ஒரு காலம். இன்னைக்கு அது ஒரே ஜெர்மனியா இருக்கு. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அது அப்படி பிரிந்திருந்தது. ஒரே தேசத்து மக்கள் ரெண்டாக பிரிந்திருந்தார்கள். கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனின்னு பிரிஞ்சிருந்தாங்க. இதுல என்ன செய்வாங்களா, இந்த கிழக்கு பெர்லின்ல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய குப்பைகளை லாரியாய் குப்பைகளை கொண்டு வந்து வெஸ்ட் ஜெர்மனி அந்த காம்பவுண்டை தாண்டி அந்த பக்கம் கொட்டுவாங்களாம். காலையிலேயே எழுந்து பார்த்தா வெஸ்ட் ஜெர்மனி மக்கள் அவங்க பக்கத்துல பார்த்தா வெறும் குப்பையா இருக்குமா. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள். அவ்வளவு வெறுப்போடு அந்த வெஸ்ட் ஜெர்மனி மக்களை வெறுப்போடு பார்த்த இந்த கிழக்கு ஜெர்மனி மக்கள், ஒரே நாட்டின் மக்கள் ரெண்டாக பிரிந்து இருக்கிற பொழுது ஒரு வெறுப்போடு குப்பையை கொண்டு லாரியா கொட்டுவாங்களாம். அந்த செயலுக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் ஜெர்மனி மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அதற்கு பதிலாய் அவர்கள் நிறைய ரொட்டி துண்டுகள், பிரெட், எல்லா ஊட்டச்சத்து மிக்க எல்லா உணவுகளையும் தயார் செய்து இவர்கள் எந்த அளவுக்கு கொட்டினார்கள் அந்த அளவுக்கு உணவுகளை, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை, பழ வகைகள் எல்லாம் அந்த பக்கத்தவர்கள் அழகாய் அடுக்கி வைத்து விட்டு போவார்களாம். அந்த செயல் பாருங்க, அந்த மக்களுடைய இருதயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவருக்குள்ள இருந்த கசப்புகள் மறைய ஆரம்பித்தது. இது ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்களாம். அந்த காரியம் பின்னாளில் அந்த சுவர் முழுவதும் உடைக்கப்பட்டது. அந்த பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டது. 2 நாடுகளும் ஒரே நாடாய் மாறிது. இன்னைக்கு அது ஜெர்மனியா இருக்கு. எந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தடையை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் நானும் நிறைவான ஆசீர்வாதங்களை 1 பேதுரு 9:3-9 வாசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவர்கள் கலிகூறி நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வெஸ்ட் ஜெர்மனி மக்களை போல நன்மைகளை கொடுப்போமா? நன்மைகளை கொடுக்கலாமா? நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பை அள்ளி கொடுப்போம். நீங்க எல்லாம் தேவனுடைய வீட்டார், ஆண்டவருடைய சொந்தம், இயேசு கிறிஸ்துடைய சொந்தங்கள். நீங்க இயேசு தன் இரத்தத்தினால் உங்களை சொந்தமாக்கி இருக்கிறார். ஆகவே அந்த மனநிலையோடு நான் சொல்ல போற சில சத்தியத்தை நீங்க கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது,
நீதிமொழிகள் 4:24. வாயின் தாறுமார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகள். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய தடை உன் வாயின் தாறுமாறுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் உன்னை பின்னிட்டு இழுக்கக்கூடிய ஒரு காரியம் உன்னுடைய வாயின் தாறுமாறுகள். உன் வாயிலிருந்து புறப்படுகிற பல வார்த்தை தேவன் உனக்காய் செயல்பட முடியாதபடி அவனுடைய கரங்களை கட்டக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வாயின் தாறுமாறுகள் பலமுறை தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட முடியாமல் நம்மை அதை மறைக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை எனக்கு சொல்லுகிறார். அதிகாலையில ஆண்டவர் செய்தியை கொடுத்தார். உடனடியே நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? நான் அந்த வசனத்துக்கு என்ன உட்படுத்தினேன். கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். என் வாயின் தாறுமார்களை விட்டு அகற்றும். நான் பேசிய வீணான வார்த்தைகளை அகற்றும். நான் சொன்ன ஒன்னுத்துக்கு பிரோஜனம் இல்லாத வார்த்தைகளை அகற்றும். இதுவரைக்கும் என்னென்ன வார்த்தை வீணாய் பேசுறனோ அந்த வார்த்தையெல்லாம் என்னை விட்டு அகற்றி போடும். அந்த வார்த்தையெல்லாம் அழித்து போடும். அது எனக்கு ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத வார்த்தைகள் என்னை விட்டு விலக்கும் என்று சொல்லி எனக்காக ஜெபித்துதான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். I already prayed for my blessing. அந்த செய்தியுடைய முதல் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஜெபித்துதான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக. வாயின் தாறுமார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஆசீர்வாத தடை பலருடைய குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்றாரு. பலருடைய குடும்பத்தோட சிறையிருப்பு அவன் வாயின் வார்த்தைகள். மகனே, நன்மை செய்யதான் விரும்புற, அந்த குடும்பத்தை விடுதலையாக்க தான் விரும்புற, அவட பயங்களை மாற்றதான் விரும்புற, அவட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கதான் விரும்புற, அவளை மேன்மைப்படுத்ததான் விரும்புறேன், கடன்கிற சாபத்தை மாற்றதான் விரும்புறேன். ஆனா என் பிள்ளைகளது வாயின் தாறுமார்களை விளக்கவில்லையே. உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்தாம இருக்கிறார்களே. அவர்கள் வாயினாலே பேசி பேசி எதை பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அதை மீண்டும் மீண்டும் நிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எதை பேசக்கூடாதோ அதை பேசி பேசி மீண்டும் அதை அழுத்தமா இந்த பூமியில நிலைத்து நிற்க வைக்கிறார்கள். என் பிள்ளைகள் துன்பத்தை பேச பேச அதுதானே நிலைத்து நிற்கும். இயேசு ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக எழுப்புகிறார். என் அன்பு மகனை, நீ நினைக்கிற இந்த வாழ்க்கை போதும்னு, நீ நினைக்கிற ஒரு வீடு இருக்கு, ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் வருமானம் வருது போதும் நீ நினைக்கிற, தட் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. ஒரு சின்ன வீடு, சில தேவைகள் இருந்துட்டா அதுதான் உன்னுடைய டெஸ்டினி நீ நினைக்கிற. பட் கர்த்தர் சொல்ற அது ஒரு டெஸ்டினி அல்ல. ஏலிம் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. The place of Potiphar house is not your destiny. இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. அது தேவ சித்தம் அல்ல. It is only the passing clouds is coming to your way whenever you walking. நீ நடந்து போகிறப்ப சில காரியம் வரும், அது ஒரு டெஸ்டினி அல்ல என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணுங்க? ஆண்டவர் உன்னை குறிச்சு என்ன வைத்திருக்கிறார்? யோசிப்பு எதை குறிச்சு யோசிக்கல. இதை எஜமானி அம்மா சொல்றதை கேட்கலன்னா வேலை போயிருமே, எதிர்காலம் போயிருமே, அடிமையா விற்கப்பட்டனே, நான் என்ன செய்வேன், எதை குறித்து யோசிக்கல. என் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாப்பு என்னால் எப்படி செய்ய முடியும்? தன் வஸ்திரத்தை விழுந்து ஓடி போனான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான், பொறுமையோடு பாடுகளை சகித்தான். அந்த வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பொறுமையோடு 14 ஆண்டுகள் காத்திருந்தான். கர்த்தருக்கு நன்மை செய்வார். எங்கேயும் தீங்கு பேசுறதா இல்லை, எங்கேயும் துன்பத்தை குறித்து பேசுறதா இல்லை. போத்திபார் அரண்மனை நடைபெற்ற காரியத்தை பக்கம் பக்கமா யோசிப்பு பேசினானா? வேதம் முழுவதும் தேடி பாருங்கள், ஒரு இடத்திலும் அவன் அதை குறித்து பேசவே இல்லை. அவன் இருந்ததெல்லாம் பொறுமையோடு என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நான் வாழ்ந்திருப்பேன், என் உயர்த்துவா என்கிற நினைப்போடு ஆசீர்வாதத்தை குறித்தே யோசித்துக் கொண்டு அதன் மேலே கண்களை வைத்து அவன் காத்து கொண்டே இருந்தான். ஏற்ற காலம் வந்தது, கர்த்தர் அந்த யோசிப்பை கொண்டு மேன்மையாய் வைத்தார். ஜோசப், your destiny not the house of Potiphar. Your destiny you stand before the king. ராஜாக்கு முன்பாய் நீ நிக்கணும். ஒன்னு அவனுக்கு தகப்பனா மாத்தணும். நானு ராஜா என்ன ராஜா, நீதான் அவனுக்கு தகப்பன். நீ சொல்றதுதான் தேசத்துல நடக்கும். You only to maintain the whole economy. நீதான் தேசத்தினுடைய தலையெழுத்த மாற்றணும்.
நீதான் களஞ்சியங்களை திறந்து தானியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கணும். நீதான் ராஜாவுக்கை நிலங்களை நீதான் பெறணும். நீதான் அந்த தேசத்தை ஆசீர்வாதம் வைக்க வேண்டும் என்று யோசிப்பு குறித்து பெரிய நோக்கம் வைத்திருந்த ஆண்டவர் இந்த இணைப்பில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம அப்படிப்பட்ட மேன்மை இனங்களோடு தான் ஒவ்வொரு நாளும் தேவன் உன் அருகாமையில் இறங்கி வருகிறார். With great expectation, God is walking. With great expectation, I feel the presence of God. பல வீடுகளை அபிஷேகம் நிரப்பி கொண்டிருக்கிறது. கண்களை மூடி அப்படி நிரம்புக ஆவியில. பலருடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். உன்னுடைய கணவனுடைய கட்டுகள் எல்லாம் அருந்து ஓடுகிறது. உன் மனைவியுடைய சிறையிருப்புகள் எல்லாம் அருந்து ஓடுகிறது. உன்னுடைய பயமுறுத்துகிற எல்லா கிரிகள் ஓடுகிறது. உன் எலும்புகளில் சுகம் இறங்கி வருகிறது மகளே. உன் கழுத்து எலும்புல ஒரு சுகம் வருகிறது. எலும்பு தேஞ்சு போச்சு நினைக்காத. கத்த நினைச்ச ஒரு கனப்படுத்த உன் சுகத்தை திரும்ப கொடுப்பார். இயேசுவினால் முடியாதது ஒண்ணு இல்லை. அவர் சொன்னா ஆகும். அவர் கட்டையிலிட நிற்கும். நடக்கும்னா நடக்கும். இரும்பு மிதக்கும்னா மிதக்கும். செங்கடலுக்கு ரெண்டாய் பிளந்து போகும்னா பிளந்து போகும். யோர்தான் பின்னிட்டு திரும்பினா திரும்பும். அவர் சொல்ல ஆகும். இயேசு சொல்ல ஆகும். இயேசு சொல்ல நன்மை நடக்கும். இயேசு சொல்ல நீ வாழ்ந்திருப்பாய். இயேசு சொல்ல நீ உயர்ந்திருப்பாய். இயேசு கட்டுகள் இந்த காலையில் சொல்லுகிறார். கட்டுகளை அவர் இருப்பார். வேதனைப்படுத்துகிற உணர்வுகள் விடுதலை கொடுப்பார். உனக்குள்ள குற்ற உணர்வுகளது விடுதலை கொடுப்பார். God want to remove all the guiltiness from your heart. உனக்குள்ள இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகள், ஐயோ அதை செய்ய தவறிட்டனே, ஐயோ அந்த வாய்ப்பை எழுந்துட்டனே, அதை செய்திருந்தா இன்னைக்கு இப்படி வந்திருப்பனே அப்படி வந்திருப்பனே, உனக்குள்ள உழன்று கொண்டிருக்கிற மன உளைச்சல்கள், உனக்குள்ள உழன்று கொண்டிருக்கிற எல்லா உணர்வுகளை கத்த மாற்றி இன்னைக்கு கர்த்தருடைய புதிய நாட்கள் நடத்த போகிறார். நீ ஆசீர்வாதம் இருப்பார். This is the word God sent from his throne for you only. நீ ஆசீர்வாதமா இருப்பதுதான் ஆண்டவர் சித்தம். உலகம் 1000 சொல்லும், கேட்காது. உலக மக்கள் 1000 சொல்லுவான், கேட்கவே கூடாது. கேட்கவே கூடாது. நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். என்னுடைய கண்கள் எல்லாம் ஆபிரகாம் தலை உயர்த்தி பார்த்துக்கிட்டே போறான். 3 நாட்கள் நடக்கிறான். எங்கே எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற இடம், தலை உயர்த்தி பார்க்கிறான். தலை உயர்த்தி பார்த்த ஆபிரகாமுக்கு டெம்பிள் மவுண்ட், த போரியா மலை, இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் புனிதமாய் கொண்டாடுகிற த டெம்பிள் மவுண்ட், 3வது தேவாலயம் எழுப்ப போகிற த பிளேஸ் டெம்பிள் மவுண்ட். இந்த ஜனங்கள் வெறும் இஸ்லாமியர்கள், அரபியர்கள், முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள், யூத ஜனங்கள் புனித ஸ்தலமாய் பார்க்கிற அந்த இடத்தை ஆபிரகாம் கண்கள் கண்டது. கண்களை உயர்த்திட்டு இது ஆசீர்வாதங்களை பெரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். கண்களை உயர்த்திட்டே இருக்கணும். பூமியெல்லாம் பார்க்க கூடாது, சூழ்நிலையெல்லாம் பார்க்க கூடாது. என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் தலைவலிதான் சுகமாக்க முடியும், கேன்சரை சுகமாக்க முடியாது. நமக்குள்ள வரையறை போட்டிருக்கிறோம். ஒட்டச்சேரி, அதெல்லாம் ஒட்டச்சேரி. ஆண்டவருக்கு தலைவலி ஒண்ணுதான், கேன்சர் ஒண்ணுதான். 39 கொடிய ரோகங்களும் அவருக்கு ஒண்ணுதான். அவர் சொன்னா நடக்கும். வியாதியை போனா போகும். எனக்கு சித்தமுண்டு உன்னை தொட்டா சுகம் நடக்கும். உன் உதரப்போக்கு மறைந்து போகும். உன் சரித்திருக்கிற எல்லா விதமான பலவீனத்தின் ஆவி விலகும். ஐயா, கையெல்லாம் விடாய்த்து போதியா, வேலை செய்ய முடியல, பாத்திரத்தை துலக்க முடியல, என் கிச்சன்ல என்னாலும் வேலை செய்ய முடியல, ரொம்ப நேரம் நிக்க முடியலையா, என் முழங்கால் மூட்டு வழியெல்லாம் பல பாடுகளை கொண்டு வருகிறது, என்னால நடக்க முடியல, நான் நடக்க விரும்புறேன் ஆனா நடக்க முடியலையா? உனக்குள்ளே ஒரு கட்டம் கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாய மகளே, எழுந்து வெளியே போ. யோர்தானை கடந்து போனாதானே பாலும் தேனு ஓடுகிற கானானை காண்பாய். எழுந்து போ, எழுந்து போ. நேற்று ஒரு இடத்துல இந்த வார்த்தை நான் சொன்னேன். அவர்கள் சீனாய் மலையில 1 வருஷ காலம் காத்திருந்தார்கள். காதேஷ் வனாந்தரத்திலிருந்து பாரான் வனாந்தரத்துக்கு அவர்கள் 2 வருஷ காலம் நடந்து போனார்கள். ஏலிம் என்கிற இடத்தில் அவர்கள் யூதருடைய ஸ்கிரிப்சர் சொல்லுகிறது 3 நாட்கள் இருந்தார்களா. சில ஆராய்ச்சியால் சொல்லுகிறார்கள் 1 வார காலம் இல்லைன்னா 2 வார காலம் அங்கு இருந்திருப்பார்கள் ஏலிமுக்குள்ள. மோவாபுடைய சபபூமியில் இருந்து கானானுக்குள்ள உள்ளே பிரவேசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்கள் 1 வருஷம் யோசுவா தலைமையில் ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். ஆனா கணக்கு பண்ணி பாருங்களேன், கிட்டத்தட்ட 37 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். பிகாஸ் ஆஃப் disobedience and unbelief. அவருடைய கீழ்ப்படியாமையினால், அவருடைய சந்தேகங்களினால், அவருடைய தாறுமாறான வார்த்தைகளினால், அவருடைய இறுதிய தாறுமார்களினால்
37 வருஷம் they are wandering here and there in the wilderness. வனாந்திரத்துல சுத்தி 37 வருஷம். Because of their disobedience, because of their unbelief. அந்த தேவனுடைய பிள்ளையே, ஏன் நம்முடைய குடும்பத்துல அலைந்து திரிகிற அனுபவம்? ஏன் குடும்பத்துல அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? நம்முடைய ஆவியில ஒரு அமைதல் இல்லையே, குடும்பத்துல சமாதானம் இல்லையே, இங்க அங்க அலையிற, எங்க வார்த்தை வரும், எங்க வார்த்தை இங்க ஓடலாமா, அங்க ஜெபிக்கலாமா, அவர்கிட்ட ஓடலாமா, இவர்கிட்ட ஓடலாமா? ஏன் அலைந்து திரிகிறோம்? நம்முடைய ஆசீர்வாதத்து குறைவுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஓய்வு நாளில் உன்னை நிதானித்துக்கொள் மகளே. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயம் கொண்டு வருவார். கர்த்தர் நன்மைகளை நிச்சயம் கொண்டு வருவார். நீ பயப்படுகிற காரியம் ஒன்றும் உனக்கு சம்பவிக்காது. நீ எத்தனை வயசு உயிர் வாழணும்னு நீ நினைச்சிருக்கியோ, இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய அத்தாரிட்டியில சொல்றேன், நீ எத்தனை வருஷம், ஒரு 80 வருஷம் வாழலாம் அப்படின்னு நினைச்சிருந்தியா, உனக்கு 20 வருஷத்தை கர்த்தர் கூட்டுகிறார். ஐயா, நான் ஒரு 100 வயசு வாழணும், ஒரு 90 வயசு வாழணும். நீ எத்தனை வயசு வாழணும்னு நினைக்கிறியோ அதை விட 20 ஆண்டுகள் கர்த்தர் உனக்கு கூட்டுகிறார். டோன்ட் வரி அபவுட் யுவர் ஏஜ். எதிர்காலத்தை குறிச்சு இப்பெல்லாம் கவலைப்படாதீங்க. எப்பயோ நடக்கிற காரியத்தை குறிச்சு இப்ப நீ ஒரி பண்ணாத. எதை குறிச்சும் நீ ஒரி பண்ணி கொண்டிருப்பதுக்கு தேவ சித்தம் அல்ல. மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிறார். எவ்ரி டே இஸ் a day of celebration. Every day is a day of joy. Every day is a day of blessing. அதுதான் உண்மை. இதுதான் பிசாசிரிய கண்களுக்கு மறைக்கிறான். சபைகளை என்ன கட்டி வச்சிருக்கிறா? இந்த உலகத்துல இருக்கிற தரித்திரம் போலதான் வாழணும். ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டே 50 வருஷமும். அப்படி பைபிள் எங்கேயுமே இல்லையே. வெறும் வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு தோல்ல ஒரு பேக மாட்டிட்டு அலையணும்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கா? இல்லவே இல்லை. யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரே கர்த்தர் அழைத்தார். அழைத்த எல்லாரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாத பூமியில பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை வாழ்வதுதான் தேவ திட்டம். இங்க தரித்திரமா, ஏழ்மையா, பராரியா, பஞ்சம் பழைக்க வந்தவனை போல வாழ்வதற்கு அழைக்கப்படல. பரலோகத்தினுடைய நிழல் பூமி என்பதை மறந்து போகாதே. பரலோகத்தில் நீ வாழுகிற இளைப்பாறுதல், பரலோகத்தில் நித்திய காலமாய் தேவன் ஒரு இளைப்பாறுதல் உனக்கு கொடுக்க போகிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த நித்திய இளைப்பாறுதல் உன்னை நடத்த போகிற ஆண்டவர் இந்த பூமியில உனக்கு இளைப்பாறுதலை, ஏழ்மையின் அனுபவத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்போதெல்லாம் விடைத்து போகிறாயோ, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ, அப்ப கர்த்தர் உன்னை இளைப்பாறு பண்ணி எலியாவை போஷித்து 40 நாட்கள் இரவு பகலாய் நடக்க பண்ணின ஆண்டவர், நீ சோர்ந்து போகிற போது, விட்டாய்த்து போகிற பொழுது உனக்கு தன்னுடைய வார்த்தை என்கிற மன்னாவை கொடுத்து பலப்படுத்தி மீண்டும் ஊழியத்தில் சரியான பாதையில ட்ராக்ல உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இணைப்பில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு you have to refresh your mind. You just relax in the presence of God. தேவ சமூகத்தோட ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லா பாரத் தூக்கி ஓரவங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆத்துமா பார்த்து பேசுங்க. ஆத்துமாவே உன்னை இளைப்பாறுதல் திரும்பு. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தாவீது தன் இருதயத்தோடு பேசினான். தாவீது தன் மனதோடு பேசினான். தன் உள்ளான மனிதனோடு பேசினான். தன்னோடு அவன் பேசின தருணங்கள் ஏராளம். தன்னையே அவன் உற்சாகப்படுத்திக் கொண்ட தருணங்கள் ஏராளம். இன்னைக்கு உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளும். இன்னையிலது ஒரு செழிப்பு உனக்கு துவங்குகிறது. ஒரு புதிய அத்தியாயம் உனக்கு துவங்குகிறது. புதிய நாட்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி பலவீனம் குடும்பத்தை ஆள்வது இல்லை. உடைய எலும்புகளை தொட்டு அந்த பலவீனம் பூண்டோடு அறுக்கப்படுகிறது. உடைய எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்குவார். நீதிமான எலும்புகள் முறிக்கப்படாது. எழுந்து போ. உன் எலும்புகளை கர்த்தர் பலப்படுத்துவார். நீ வாய் திறந்து சொல்லலாம், ஐயா எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, அந்த பலவீனம் இருக்கு. இல்ல, எழுந்து போ. 38 வருஷம் படுத்தே இருக்கிறேயா, இயேசு சொன்ன எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு போ. 38 வருஷம் நான் நடக்க முடியாம படுத்திருக்கிறேன். கேள்வி கேட்கல, வார்த்தை வர்றப்ப செயல்படணும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். When you receive the word, you should act. வார்த்தை வர்றப்ப நீ உடனே செயல்படணும். வார்த்தை வரப்ப உடனே கீழ்படியணும். 38 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிற நடக்க முடியாது. என்னை தூக்கிதான் கொண்டு வந்து போடுவாங்க. கதையெல்லாம் பேசலவன். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ. சொன்ன உடனே எடுத்து நடந்து போனான்.
நடந்து கொண்டே இருந்தான். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நடந்து கொண்டே இருந்தான். அவனை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசு மகிமை பேசிக் கொண்டே இருந்தார்கள். நடந்து கொண்டே இருந்தான். அற்புத மனிதனாய் விளங்கி கொண்டே இருந்தான். அதுதான் கர்த்தரோடு எதிர்பார்க்கிறார். தேவன் பேச உடனே நீ கீழ்ப்படி ஒப்புக்கொடு. ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எத்தனை வருஷம் முடக்கம் இருந்தாலும், எத்தனை வருஷம் ஆசீர்வாத குறைவு இருந்தாலும், எத்தனை வருஷம் நன்மை தடைப்பட்டு இருந்தாலும், சொல்லுகிற போது நீ கீழ்ப்படிந்து பார். நீ நடந்து கொண்டே இருப்பாய். ஆசீர்வாத வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் பிரமிப்பார்கள். கர்த்தர் நன்மை உனக்கு செய்வார். ஒரு நாள் சோர்ந்து போகாத. அந்த வசனத்துக்கு நேரா வரேன். அவன் சபிப்பதை விரும்பினான். அவன் சாபத்தை விரும்பினான். சபிக்கிற காரியம் ரொம்ப பிரியமா இருந்துச்சு. பிலேயாம் கூலிக்காக ஓடினான். பணத்தை பெற்றுக்கொண்டு எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி போனான். ஆனா கர்த்தரும் சபிக்க விடல. கர்த்தரும் சபிக்க விடல. அவனுக்கு எதிராய் கர்த்தர் வந்து நிற்கிறார். கடைசியில தான் உண்மையை கண்டு கொண்டான். என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை கண்டுகொண்டு கண் திறக்கப்பட்ட விளம்புகிறதாவது, யாக்கோபின் கூடாரமும் இஸ்ரவேலின் வாசஸ்தலமும் எவ்வளவு அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறது என்பதெல்லாம் கண்டு சபைக்கு வந்த அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு சொல்ல உன் நாவல, இன்னைக்கு ஜெப நேரத்துல உன் நாவல என்னென்ன தாறுமாறு வந்ததோ, என்னென்ன அவிசுவாச குறைவு பேசுனியோ, எப்ப பார்த்தாலும் தோல்வியை பேசினாயா, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பேசினாயா, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு சரியில்லை, வேலை சரியில்லை, ஒண்ணு சரியில்லை, வியாபார தோல்வி, அதையெல்லாம் பேசி கொண்டிருந்தாயா? இன்னைக்கு முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. The danger of cursing others. மற்றவர்களை சபிப்பதுல ஒரு பெரிய ஒரு தீமை இருக்கிறது. நாம் மறக்க கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிற போது இந்த வீட்டை ஆசீர்வதி ஆண்டு சொல்றாரு. When you enter a place, when you enter a home, ஒரு வீட்டுக்கு நுழைகிறப்போ அந்த வீட்டை ஆசீர்வதி. ஆசீர்வாதத்தை கூறு, சமாதானத்தை கூறு. அந்த வீட்டுல பாக்கியமுள்ள மக்கள், பாக்கியவான்கள் இருந்தால் நீ சொன்ன ஆசீர்வாதம் குடும்பத்துல வந்து தங்கும். அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னா இது ஒரு சைக்கிள், அந்த வார்த்தை போகும். யாருமே வீட்டுல பெற்றுக்கொள்ளனா அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு அந்த வார்த்தை எவன் சொன்னானோ அவன் மேலேயே வந்துவிடும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. The danger of cursing others. Don't curse anybody. யாரையும் கர்ஸ் பண்ணாதீங்க. யாரையும் கர்ஸ் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் பூரணமானவன் அல்ல. இயேசுவை தவிர ஒருவன் இந்த உலகத்தில் பூரணமானவன் அல்ல. அவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் அவன் பூரண எல்லாம் குறைவோடு தான் இருப்பாங்க. ஊழியக்காரன் குறைவோடு இருக்கிறதுல அவனும் மனுஷன் தானே. இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் யாருமே நிறைவான மனிதர்கள் கிடையாது. பூரணமான மக்கள் ஒருவரும் இல்லை. இயேசுதான் பூமியிலும் பூரணமாய் வாழ்ந்தார், பரலோகத்திலும் பூரணமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர் பூரணமுள்ள ஆண்டவர். ஆகவே யாரையும் குறித்து இன்னைக்கு ஸ்டாப் கர்சிங் அதர்ஸ். மற்றவர்களை சபிப்பத. எத்தனையோ பேர் தன் பிள்ளைகளை சபித்திருக்கிறாங்கல்ல. நீ உருப்படாமலே போவடா. என்ன படிக்கிற? நீ மாடு மேய்க்கதானா போவ? படிக்கவே மாட்டேன், எங்கடா உருப்படுவ? எத்தனை முறை பேசி இருக்கிறோம். எத்தனை முறை மனைவியை கசந்து இருக்கிறோம். எத்தனை முறை கணவனை கசந்து இருக்கிறோம். நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கல, சம்பாதிக்க தூப்பு இல்லாத ஆளு, உனது ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு தூப்பு இல்லாத ஆளு. எத்தனை முறை சபித்து இருக்கிறோம் தேவ பிள்ளைய. ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்றாரு, என்னுடைய இத்தனை ஆண்டுகள் என் நாவிலிருந்து பிறந்த எல்லா வீணான வார்த்தைகள், பக்தி இல்லாத வார்த்தைகள், ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தைகள், ஆண்டவரே நீ பிரியப்படாத வார்த்தைகள், ஆண்டவரே அதையெல்லாம் என்னை விட்டு அகற்றும், என் வாயின் தாறுமார்களை என்னை விட்டு அகற்றும் சொல்லி ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டுதான் நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். நீ ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் நாவனுடைய தாறுமார்களை விளக்கும். நான் மற்றவர்களை சபிச்சா அது அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு என்கிட்ட திரும்பி வந்துரும்பா. ஆண்டவரே அப்படியே போய் ஒரு யூட்டர்ன் போட்டு என்கிட்ட வந்துரும். நான் யாரையும் கர்ஸ் பண்ணக்கூடாது. ஊழியனுக்கு விரோதமான பேசியிருக்கிறேன்னா என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே எந்தெந்த ஊழிய யாரெல்லாம் ஆன்லைன்ல ஊழியத்தை திட்டுகிறீர்களோ, யாரெல்லாம் ஆன்லைன்ல ஊழியர்களை படம் போட்டு நீ கேலி பண்ணுகிறாயோ, என் அன்பு சகோதரா, அன்போடு உனக்கு சொல்லுகிறேன், இதை யூட்டர்ன் போட்டு திரும்பி அந்த வார்த்தை ஓட்ட வந்துடும். டோன்ட் டூ தட். அது ஒரு ஊழியமா செய்யாதீங்க. எந்த ஊழியம் சரியில்லையோ அவன் ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பான். அவனை கத்த நார கிழிப்பார். எந்த ஊழியம் தேவ சித்தம் இல்லாமல் ஊழியம் செய்கிறானா அவனை இருட்டான பற்கடிப்புக்குள்ள தள்ளுவார். அங்கே இருட்டான இடத்துக்கு தள்ளுவார். அங்க பற்கடிப்புகள் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஊழியில தான் தள்ளுவார்.
எந்த ஊழியம் சரியில்லையோ அவன் ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பான். அவனை கர்த்தர் இருளான பள்ளத்தில் தள்ளுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பு மிக இடத்து தள்ளுவார். அதை குறித்து நீ ஒரி பண்ணாத. டோன்ட் ஸ்பீக் எனி ஈவில் அகைன்ஸ்ட் எனி சர்வன்ட் ஆஃப் காட் ஹியர் ஆஃப்டர். ஒருவனை குறித்து பேசாத. ஆன்லைனை திறந்தா எல்லா ஊழியங்களையும் போட்டு கேலி பண்றது வேண்டாம். பிரியமானவர்களே, அறியாமல் செய்கிறார்கள், மன்னித்து விடுங்கள். அறியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்க. ஊழியர்கள் கூட அறியாம செய்யறாங்க, மன்னியுங்கள். மன்னித்துக் கொண்டே இருங்கள். மன்னித்துக் கொண்டு 7-70 முறை என்று இயேசு பேசினார். ஒவ்வொரு 3 நிமிடத்துக்கு ஒரு முறை ஆண்டவரே மன்னிக்கிறேன். சிலுவை மரத்தில் இயேசு அதிகமாய் பேசின ஒரு வார்த்தை, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும். He repeatedly அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாரா. அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், சுற்றி இருக்கிற மக்கள் அறியாம செய்யறாங்கப்பா. என் உறவுகள் அறியாம செய்யறாங்க, என் சொந்தங்கள் அறியாம செய்யறாங்கப்பா, என் மகன் அறியாமல் செய்யறான். எல்லாரையும் மன்னிங்கப்பா, எல்லாரையும் மன்னிங்க. நான் மன்னித்துக் கொண்டே இருக்கிற இருதயம், என் இருதயம் விசாலமான இருதயம் மாறட்டும். மன்னிப்பினுடைய மேன்மை தெரிந்து கொண்ட இருதயமே மாறட்டும். எல்லாரையும் மன்னிக்கிறப்பா, எல்லாரையும் மன்னிக்கிறப்பா, எல்லாரையும் மன்னிக்கிறப்பா, எல்லாரையும் மன்னிக்கிறப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மன்னிப்பு உனக்குள்ள பூரணத்தை கொண்டு வரும். உன் சரீரங்கள் எல்லாம் வாழும், சரீர உறுப்புகள் எல்லாம் வாழும், உன் இருதயம் வாழும், உன் மனசு வாழும், உன் மூளை வாழும், தலை இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் வாழும். நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். ஓ நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நான் நினைக்கிறேன் 175 ஆண்டுகள் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய சிநேகிதன் அல்லவா, 175 ஆண்டு கொடுத்தம்பா போதுமா? நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்லியிருப்பான், போதும் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் எனக்கு கொடுப்பீங்க, எவ்வளவு காலம் கொடுப்பீங்க, 175 ஆண்டு போதும் ஆண்டவரே. பாருங்க, அவனுக்கு கச்சர் நாட்களை கொடுத்து கொண்டே இருந்தார். இஃப் யூ வெரி க்ளோஸ் டு காட், எப்படா எத்தனை வயசு வாழ்வோன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நீ விரும்புகிற ஆயுசு நாட்களை உனக்கு கொடுப்பார். இன்னைக்கு சொல்றேன், இந்த இணைப்பில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். வியாதியோ சூழ்நிலை உன்னை ஒன்றும் தொடுவதில்லை. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுக்கிறார். மரணம் உன்னை வாரிக்கொள்ளாது. நீ பாதி வயதில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாய். தாவீது பூரண ஆயுசு உள்ளவனாய் அவன் தேவனிடத்தில் அழைக்கப்பட்டதை தன் ஓட்டத்தை முடித்தான். அப்படி பூரணமான அழைப்போன் மேல வரும். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். டெத்தை பத்தி இப்ப யோசிக்காதீங்க, முடிவு பத்தி இப்ப யோசிக்காதீங்க. கொடுத்த ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் களி கூறுங்க. This is the day of blessing. இதனால் ஆசீர்வாத நாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் களி கூறுங்கள். உன் இருதயத்தை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்ப நம்பர் 1, the danger of cursing others. மற்றவர்களை சபிப்பதை நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. 2வது பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, அவன் சாபத்தை சபிப்பதை விரும்பினான். இப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது, கலாத்தியர் 6:7-8 வாசிக்கிறோம் பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ, ரீப்பிங் வாட் வி சோ, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கணும். The consequences of cursing others, the consequences of cursing others, don't do that. ஒருபோதும் செய்யாதீங்க, ஒருபோதும் செய்யாதீங்க. எதை விதைக்கிறோமோ அதையே தான் இருக்கணும். ஒரு தேவ மனிதர் அவர் இதேதான் திரும்ப திரும்ப சொல்லுவார். நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 500 முறையாவது கேட்டிருப்பேன். நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இருந்த பொழுது இந்த வார்த்தை திரும்ப 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 அவர் சொல்லியிருக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்க வேண்டும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனுக்கு விரோதமான பேசுற போன நினைச்சுக்கணும். நீனு மனுஷன் எதை விதைக்கிறான், இன்னைக்கு எதை விதைக்கிறேன், இன்னைக்கு எதை விதைச்சிருக்கிறேன், இன்னைக்கு தீமை அல்லவா விதைச்சிருக்கிறேன், சாபத்து அல்லவா விதைச்சிருக்கிறேன், இல்லாத பொல்லாதது இல்லாத விதைச்சிருக்கிறேன், அதையே தானே நான் அறுக்கணும். அதுதான் இட் இஸ் பைபிள் பிரின்சிபல். நீ எதை விதைக்கிறாய் அதை தான் அறுப்பாய். ஆகவே இந்த வசனம் இஸ் வெரி வெரி அலார்மிங் வேர்ட், எச்சரிக்கக்கூடிய வார்த்தை. எதை நாம் விதைக்கிறோமோ அதையே அறுக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ரம்மியான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் கருத்தை நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஆகவே இந்த 2வது கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் சாபத்தை விரும்பினான். அது என்ன செய்யும்? எதை விதைக்கிறோமோ அதையே நமக்கு மீண்டும் கொண்டு வந்து விடும்.
ஆகவே ஒருபோதும் தீமை விதைக்காதபடி, நாம் மோசம் போகாது இருக்கும்படி நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சாபத்தை விரும்பினான். அது கொண்டு வர காரியம் என்ன? லேக் ஆஃப் பிளஸிங், ஆசீர்வாதம் குறைவு. நாம் சாபத்தை பேசிக்கொண்டே இருந்தால் அதை சுத்தி சுத்தி நம்ம மேலேயே வந்து கொண்டிருக்கும். அது ஆசீர்வாதத்தை தடை செய்துவிடும் என்று வசனம் நோக்கி நினைப்பூட்டுகிறது. ஒரு நாள் ஆசீர்வாத தடைய நம்முடைய குடும்பத்துல நாம் அனுமதிக்க கூடாது. ஆசீர்வாத தடை வரவே கூடாது. ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, அந்த ஒரு நாளும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதை, ஒரு நாள் ஆண்டவர் என் சந்தோஷத்தை யாரு கெடுக்காதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நன்மையானவைகளை பேசி, நல்லதை பேசி, நீ பூமியில இருந்த பொழுது பேசின நல்ல வார்த்தைகள் நினைவு கூர்ந்து எப்படி ஜெபிக்கணும், ஜெபத்தில் கூட என்ன அழகா அவர் ஜெபத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்க. எவ்வளவு அழகா அந்த ஜெபத்தை அவரு சொல்லி கொடுத்தார். யாரையும் கர்ஸ் பண்ணல பாருங்க. அந்த ஜெபத்துல கூட யாரையும் கர்ஸ் பண்ணல. அருமையாய் சொல்லி கொடுத்தார். நல்லவைகளை பேசினார், நன்மைகளை பேசினார், புரோஜனமாயிருக்கிறது பேசினார், அவர்களை ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வார்த்தைகளை பேசினார். கடைசியில பரலோகம் ஏறி போவதற்கு முன்பாய் பெத்தானியா வரைக்கும் தன் சீசல் அழைத்து கொண்டு வந்து கரங்களை உயர்த்தி நல்ல வார்த்தைகளை சொல்லி, ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி, அவர் என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருப்பார்னா ஆவிக்குரிய கண்கள் கொண்டு பார்க்கிறேன். மனதார தன் சீசர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிற பொழுது பரமேறி போனார். கடைசி நிமிடம் வரைக்கும் நல்ல வார்த்தைகளை இயேசு பேசினார். 33 வருஷத்துல நன்மைகளே பேசினார். தன்னை காட்டி கொடுக்க வந்த ஒரு துரோகி, நாமளதான் என்ன பண்ணிருப்போம், துரோகி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இயேசுவனை பார்த்து, சிநேகிதனே எப்படி பார்க்கிற, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், சிநேகிதனே என்று அழைத்தார். சிநேகிதனே என்று அழைத்தார். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து முத்து முத்தான வார்த்தைகள். அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள். அவர் பேசின வார்த்தைகளும் நன்மையின் வார்த்தைகள். அந்த 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 மலை பிரசங்கத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை தினம்தோறும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். என்ன அற்புதமான வார்த்தை, என்ன வெளிப்பாடு உள்ள வார்த்தை, என்ன உணர்வுபூர்வமான வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்க கூடிய வார்த்தைகளை அவர் பேசினாரே. இயேசுவை முன்னடையாளமா வைப்போம். அவர் தான் ரோல் மாடல். நமக்கு வேறு ஒரு ரோல் மாடல் இல்லை. ஜீசஸ் தான் நமக்கு ரோல் மாடல். நாம் எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ, கிறிஸ்து எதற்காக நம்மை பிடித்தாரோ அதை இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருவோம். இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு கூறுவோம். ஒவ்வொரு நாள் நன்மையை விதைப்போம். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாத குறைவுகளை நம்மிட்டு விளக்குவோம். ஒவ்வொரு நாளும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், இந்த நாள் எனக்காய் பரலோகம் நன்மை வைத்திருக்கிறது, நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அந்த மனநிலையோடு ஓடி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா காலையில் இந்த இணைப்பை மிஸ் பண்ணாம ஓடிவாங்க. ஓடிவாங்க, தாகத்தோடு ஓடிவாங்க. எனத்தொன்னு வராதீங்க. நீங்க உள்ள வர்றப்பயே உங்களுக்குள்ள தாகம் இருக்கணும். வித் கிரேட் பேஷன், வித் வெரி கிரேட் தர்ஸ்ட் தேவ சமூகத்தை ஓடி பாருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நிச்சயத்தோடு வாங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நான் வேகமாய் போகிற நேரத்தை கருதி ஹல்லேலூயா ஒரு அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வாசித்தேன். அமெரிக்காவில் ஒரு கைப்பிரதி ஊழியர் உள்நாட்டில் ஓடுகிற ஆறுகளில போட்ல நின்று போட்ல வர்ற எல்லாருக்கும் ஹேண்ட்பில்ஸ் கொடுத்துட்டே இருப்பாராம், கைப்பிரதி. அப்படி ஒரு மனிதனுக்கு கைப்பிரதி கொடுக்கிறப்ப அவர் குடும்ப கோவம் வந்துருச்சு. நான் கிறிஸ்டியனியா, கிறிஸ்டியனுக்கு நீ கைப்பிரதி கொடுப்பியா, எனக்கு எதுக்கு நீ கைப்பிரதி கொடுக்குற அப்படின்னு சத்தம் போட்டு பேசினாரா. அப்ப அந்த கைப்பிரதி கொடுத்தவர் சொன்னாரா, ஒரு நிமிஷம் சாட்சி கேளுங்க, ஒரே நிமிஷம் வாய் தர, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. 20 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பு அப்படிதான் என் கையில ஒரு கைப்பிரதி கொடுத்து அவனை இயேசு கிறிஸ்து அன்பு குறித்து பேசினா. எனக்கு அது வேண்டாம், விருப்பம் தான் இருந்துச்சு. ஆனாலும் அதை பெற்றுக்கொண்டு நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். இரவு நேரத்தில் அந்த கைப்பிரதி என்னை அதை பார்த்து கொண்டே இருந்த போது என்ன அதுல ஏதோ ஒரு ஈர்க்கப்பட்டேன். அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுலதான் பாவத்திலிருந்து எப்படி விடுபட வழி இருந்துச்சு. அந்த இரவு அறிக்கை சொன்னேன். என் பாவம் மன்னிக்கப்பட்டது, இருதயத்துல சமாதானம் வந்துச்சு, மகிழ்ச்சி வந்துச்சு. அந்த நாளிலிருந்து நான் அவருடைய பிள்ளையாய் மாறி போனேன். அன்னையிலிருந்து இந்த கைப்பிரதிய ஒரு ஊழியமாய் செய்து வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சொன்ன உடனே கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஏன் அழுகுறீங்க? அந்த கிறிஸ்டியன் சொன்னாரு, 20 ஆண்டுக்கு முன்னாடி இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருது,
நான் தான் அந்த ஊழியத்தை செய்துட்டு இருந்தேன். என் கையில இருந்தா தான் இந்த ஹேண்ட்பில்ஸை நீங்க பெற்றிருப்பீங்க. ஆனா அந்த ஊழியத்தை செய்த நான் இதுல எந்த முன்னேற்றம் வரல, கொடுத்து ஒருத்தனும் ரட்சிக்கப்படல. ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த ஊழியத்தை எதற்கு நான் செய்யணும் அப்படி வெறுப்போடு தூக்கி போட்டாங்க. ஊழியம் செய்யவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனா, பேர் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு உங்களுடைய சாட்சியின் மூலம் தான் நான் கொடுத்த எத்தனையோ ஊழியம். விதைக்கிறவன் இந்த விதை முளைக்குமா இது முளைக்காதான் பார்த்து விதைப்பதில்லை. அவன் விதைத்து கொண்டே போகிறான், விதைத்து கொண்டே போகிறான். கைப்பெரிது ஊழியம் தானே என்று அற்பமாய் எண்ணினேன். இன்னைக்கு உங்கள் சாட்சியின் மூலம் தான் தெரிந்து கொண்டேன், உங்களை போன்று எத்தனை பேர் அந்த கைப்பிரதியின் மூலம் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களோ என்று எண்ணி நான் ஆச்சரியப்படுகிறையா. மீண்டும் நான் போறேன், அதே கைப்பிரதி ஊழியத்தை மீண்டும் செய்வேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் என் மூலம் நன்மை பெறும்படி மீண்டும் தொண்டு பிரதி கொடுக்கிறையா. உங்களை போல இந்த மனிதனோடு பேசின பொழுது 2 பேரும் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை ஐயா ஆரம்ப ஊழியத்துல அதெல்லாம் நல்லதில்லைன்னு தூக்கி போட்டேன் ஐயா, இந்த ஊழியம் வேண்டான்னு தூக்கி போட்டேன், இந்த பலன் இல்லைன்னு தூக்கி போட்டேன். முதல்ல நல்லா பாடுவேன், என் கொயர்ல போய் பாடுவேன். இப்பெல்லாம் கொயருக்கு போறதே கிடையாது. நல்ல பைபிள்ல ஏறி மேடை ஏறி நல்ல பைபிள் வசனம் வாசிப்பேன். இப்பெல்லாம் மேடைக்கு போறதே இல்லையா. வெறும் ஞாயிற்றுக்கிழமை போய் சபையில உட்காந்துட்டு எழுந்து வர்றேன், பெஞ்சை தேய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிறாயா. டு த மினிஸ்ட்ரி, எதையெல்லாம் நீ விட்டாயோ அந்த நல்ல காரியத்தை தேடி மீண்டும் செய், மீண்டும் மீண்டும் செய் மகளே. கர்த்தர் உனக்கு மீண்டும் கொடுப்பார். நீ செய்த ஊழியத்தை மறக்காத. அது பலன் இல்லாத ஊழியம் அல்ல. உனக்கு தெரியாது எந்த வித முளைக்கும் எந்த வித முளைக்காதுன்னு உனக்கு தெரியாது. விளைய செய்கிறவர் கர்த்தர், விளையசர் கர்த்தர். நான் தண்ணீர் ஊற்றினேன், அல்லேலூயா. விளைய செய்கிறவர் கர்த்தர் என்று பவுல் சொன்னானே. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலனை நான் கொடுப்பேன், பலனை நான் கொடுப்பேன். தண்ணீர் மேல உன் விதையை போடு, நான் அதை ஏற்ற காலத்தில் விளைய பண்ணுவேன். இந்த கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்ம ஆரம்பத்தில் செய்த அதே நற்கிரியைகளை, அதே தேவன் சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபித்தோமே அந்த நல்ல நாட்களை, தேவனுக்கென்று ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணினமே அந்த நல்ல நாட்களை, கர்த்தருக்கென்று காணிக்கைகளை வாரி வாரி கொடுத்தமே அந்த நாட்களை நினைவு கூறுவோம். ஆதி அன்புக்குள்ள ஓடி வருவோம். கர்த்தர் நிச்சயம் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். வேகமாய் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவன் சாபத்தை விரும்பினான், அவன் சபிப்பதை விரும்பினான். விரும்பினா என்ன நடக்கும்? செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. அடைக்கலான் குருவி எப்படி அலைந்து தெரியுமோ, தகைவிலான் குருவி எப்படி பறந்துகிட்டே இருக்கும், இங்க அங்கேயும் அங்கேயும் கத்தி 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 பறந்துகிட்டு இருக்குமா, அப்படி இந்த சாபம் என்ன பண்ணும், நம்மையே அதை அழைத்து விடும். அந்த சாபம் யூட்டர்ன் போட்டு நம்முடைய வாழ்க்கையில வரும், அது நம்மையிலே வந்துவிடும் பிரியமானவர்களே. ஆகவே ஒரு நாள் காரணம் இல்லாத சாபம் பலிக்காது. அப்ப காரணத்தோடு சொல்லப்படுகிற சாபம் நம்முடைய வாழ்க்கையில வரும் அல்லவா. ஆகவே நாம் பேசுகிற இந்த சாபமான வார்த்தை மீண்டும் நம்மை பாதிக்காதபடி இன்னைக்கு வாயோடு யோபு சொல்றான், என் கண்களோடு உடன்படிக்கை செய்தேன். இன்னைக்கு நாம சொல்லாமா, ஆண்டவரே என் உதட்டோடு நான் உடன்படிக்கை செய்யட்டும், என் வாயோடு உடன்படிக்கை செய்யட்டும். நல்லதுதான் பேசுவேன், நன்மைதான் பேசுவேன், எல்லாரையும் ஆசிர்வதிப்பேன், பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிப்பேன். மொழி இன கலரி பாகுபாடு இல்லாம, ஜாதி பாகுபாடு இல்லாம எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாரையும் ஆசிர்வதிப்பேன். நான் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். ஒரு நாளில் 100 நபர்களை சந்திக்கிறேன்னா ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். நான் ஆசிர்வதிக்கும்படி என் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். ஆபிரகாமு கர்த்தர் சொன்னார், நீ யாரை ஆசிர்வதிப்பாயோ அவர்களை நானும் ஆசிர்வதிப்பேன். நீ ஆசிர்வதிக்கிற பொழுது உன்மேல இன்னொரு கரம் வந்து அமரும். இயேசுவானவர் நீ ஆசிர்வதிக்கிற மகனை மகளை அவரும் ஆசிர்வதிப்பார். ஆகவே இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டையோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாமா? அந்த தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துல நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஒன்னை சொல்லி நான் முடிக்கிறேன், அவன் சாபத்தை விரும்பினான், சபிப்பதை விரும்பினான். அது அவனுக்கு என்ன செய்யுங்க, அது என்ன செய்யும்? ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும், கொடுமையே துன்மார்க்குடைய வாயை அடைக்கும், கொடுமையே துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்குடைய பேரோ அழிந்து போகும் என்று வாசிக்கிறோம். த பவர் ஆஃப் பிளஸிங், ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை பாருங்க. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், வேதனை அதனோடு வேதனை கூட்டுவதில்லை.
ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இந்த பூமியில வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவ பிள்ளை இன்னைக்கு நீ எழும்பு. நீ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவி பெற்றுக் கொண்டு ஒரு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வேதனை இல்லாம வாழு, துன்பம் இல்லாம வாழு, குற்ற உணர்வு இல்லாம வாழு, பாவத்துடைய தாக்குதல் இல்லாம, சாபத்துடைய தாக்குதல் இல்லாம மகிழ்ச்சியோடு வாழு. இந்த பூமியில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காலமும் உன் பிள்ளைகளோடு குடும்பத்தோட மகிழ்ச்சியோடு வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு தேவன் கருத்தில் ஒப்பு கொடுப்பாயா? தேவன் கருத்தில் ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர், ஐ நோ த பவர் ஆஃப் பிளெஸிங். இந்த ஆசீர்வாதத்தோட வல்லமையை இன்னைக்கு உணர்கிறோம்ப்பா. நான் ஆசீர்வாதத்தை விதைச்சா அது எனக்கு ஆசீர்வாதமாய் திரும்பி வரும். நான் சாபத்தை விதைச்சா அது சாபமா எனக்கு திரும்பி வரும். சாபம் எனக்கு வேண்டாம், நான் ஆசீர்வாதத்தை விதைக்கிறேன்னு சொல்லி தேவன் கையில் ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களிடம் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய செயல்களை நாம் செய்யறது அதிக கவனத்தோடு செய்வோம். Be mindful. Be mindful of your words. ஒரு நாள் ஜாக்கிரதையோடு இருப்போம். நம்முடைய வார்த்தைகளை, தெளிவான வார்த்தைகளை பேசுவோம். Just you have to choose to bless and encourage everyone. நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாரையும் பேசுங்க. யாரோடும் பேசாம இருக்காதீங்க, பேசுங்க. உங்களோடு எப்படி சகோதரிமா இருக்கீங்க, எப்படி சகோதரா இருக்கீங்க? நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிங்க. ஒரு நாளும் இணைப்புல நம்முடைய லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பேர் தெரியும், எடுத்து 2 பேருக்காவது ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குரூப்ல இருக்க 2 பேரை நீனே செலக்ட் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களை பிளஸ் பண்ணி பாருங்களேன். அந்த ஆசீர்வாதம் உண்மையில இறங்கி வரும், உண்மையில இறங்கி வரும். ஹல்லேலூயா. மற்றவர்களை நாம் சபிக்கிற பொழுது என்னென்ன விளைவுகள் வருகிறதோ அதையெல்லாம் உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு தேட போறோம். ஹல்லேலூயா, hallelujah. What are the consequences of cursing others? We should recognize everything and we have to seek God's pardon. ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய மன்னிப்பு இறைஞ்சுகிற மக்களாய் மாறுவோம். எதெல்லாம் இன்னைக்கு தீமையா பேசணும் அதெல்லாம் நம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பான்னு சொல்லி தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாவற்றுக்கும் மேல cultivate a wonderful heart. Cultivate a heart of kindness. Cultivate a heart of compassion. Cultivate பண்ணுங்க. ஒரு நாள் உனக்குள்ள வளர்த்துக்கொள்ள. கல்டிவேட்னா வளர்க்கிறது. வளருங்க. அன்பான வார்த்தைகளை பேசுவத, நல்ல வார்த்தைகளை பேசுவத, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசுவத, எப்படி நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், வேதத்தில் இருக்கிற நல்ல வசனங்களை எடுத்து, சவுல் தன் எதிரியாகிய தாவீதை அவன் ஆசீர்வதித்தோ எப்படி ஆசீர்வதித்தான்? என் மகனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஒரு எதிராளி இன்னொருவனை ஆசீர்வதிக்கிறான். இன்னைக்கு நீங்க நானும் அதை செய்வோம். இந்த ஓய்வு நாளில் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். என்னெல்லாம் வார்த்தை தீங்கா பேசியிருக்குமோ மன்னிப்பு கேட்போம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உனக்கு இருக்கிற எல்லா சொந்தங்கள் பேரை ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. உனக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர் இருக்காங்களோ, யாரெல்லாம் குடும்பத்தினர் பேரெல்லாம் எழுதுங்க. ஒவ்வொரு பேரையும் சொல்லி, ஆண்டவரே ஆல்பர்ட் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே ஜான்சி அண்ணாலை ஆசீர்வதிக்கிறேன், ஜெசிகா பரமதாசை ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், ஆண்டவரே சகோதரி ஜார்ஜன் ஆசீர்வதிக்கிறேன், டேனியன் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பேரையும் எழுத்து வாசிங்க. ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், என் மனைவி ஆசீர்வதிக்கிறேன், கணவன் ஆசீர்வதிக்கிறேன், என் மகளை ஆசீர்வதிக்கிறேன், மனைவி என் மகன் ஆசீர்வதிக்கிறேன், என் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அப்படி ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த நாள் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறும், வியாதி மறைந்து போகும், நீ சந்திக்கிற நெருக்கங்கள் மாற்றப்படும். ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள் உன்னை கர்த்தர் நடத்துவார். நம்புகிறாயா? இதெல்லாம் நடக்குமா? ஒரு சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எடுக்கிறேன். ஒரு 7 மனிதன் கையில ஒரு ஓட்டை வச்சுட்டு ஒவ்வொரு கடையா ஏறி போய் பிச்சை கேட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில ஒரு நகைக்கடை, அந்த நகைக்கடை கல்லால உட்கார்ந்து இருக்கிற மனுஷன்ட்ட போய் இந்த ஓட்டை நீட்டி, ஐயா பிச்சை போடுங்கயா அப்படின்னு நீட்டினா. இந்த கல்லால் இருக்கிற மனிதனை பார்த்தார். அழுக்கு வஸ்திரம், பராரியா இருக்கிறான், மேல ஒரு நாற்றத்தோடு இருக்கிறான், கையில ஓட்டை வச்சிருக்கிறான். அந்த ஓட்டை உற்று பார்த்தார். டக்குன்னு ஓட்டை கையில வாங்கினார். தன் கையில இருக்கிற ஒன்றை வைத்து வேகமாய் சுரண்ட ஆரம்பித்தார். இவன் கதற ஆரம்பிச்சிட்டான், ஐயா அது ஒண்ணுதான் ஐயா, தலைமுறை என்கிட்ட இருக்கு, எங்க அப்பா வச்சிருந்தது, எங்களுடைய அதுக்கு பிற்பாடு அவர் வச்சிருந்தது, இன்னைக்கு ஏன் கையில இருக்கியா, எங்க தலைமுறை சொத்தை இந்த ஓடுதாயா, அதை நீங்க சுரண்டுறீங்களே, வேண்டாம் கொடுத்துருங்கயா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். வேகமாய் சுரண்டுகிறார். சுரண்ட இருக்கிற அழுக்கு போக போக உள்ளே தங்கம் வெளியில ஆரம்பிச்சது. இது யாரையா உனக்கு கொடுத்தான்னு கேட்டார் அவரு. இப்பயோ ஒரு மகான் என்னை பார்க்க அந்த வழியா நான் போனப்போ நான் பிச்சை எடுத்து கொண்டதை பார்த்துட்டு இந்த வச்சு பழிச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுத்தாருயா. அவன் சொன்னான், கையில அவர் எதை கொடுத்துட்டு போயிருக்கிறார் தெரியுமா?
புள்ள தங்கம், எவ்வளவு பெரிய திக்கு தங்கம் பாரு. தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு நீ அலைஞ்சிருக்கிற. கையில ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து அலைந்திருக்கிற. இன்னையோட பிரச்சனை எல்லாம் மாறுது. நான் பெற்றுக்கொள்கிறேன். உனக்கு என்ன தொகை வேணுமோ, உனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ, உனக்கு என்ன செழிப்பணும், எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறேன். நல்ல விலைக்கு, உண்மையான விலைக்கு நான் இது பெற்றுக்கொள்கிறேன் என்னதான் நகை கடைக்காரர் சொன்னார். ஒரு நாளில் அந்த ஏழை பிச்சைக்காரின் வாழ்க்கை மாறி போனது. கையில வைத்திருக்கிற ஓடு தங்க ஓடுன்னு தெரியாமலே ஒருத்தர் பல வருஷம் பிச்சை எடுத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில கத்தர் ஒரு ஓட்டை கையில கொடுத்திருக்கிறார். அது அழுக்கு ஓடு அல்ல, அது பிச்சை எடுக்கும்படி அழுது அழுது புலம்பி கொண்டிருக்கிற ஒரு ஓடு அல்ல. உன் கையில கத்தர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை என்கிற அந்த ஓடு முழுவதும் தங்கத்தினால் ஆன ஓடு. இன்னைக்கு கத்தர் உன்னை செல்வந்தனாய் மாற்றுவார். உன் கண்ணின் நிரந்தரமாய் துடைக்கப்படும். உன் பயங்கள் விலகி போகும். கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி விடுறேன். அப்படியே தொடர்ந்து அன்பு சகோதரி எடிசன் பொறுப்படுத்திக்கொள்ள. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என் நாவின் தாறுமார்கள் ஆண்டவரே, என் நாவினுடைய தாறுமார்கள் இதுவரைக்கும் இந்த 57 வருஷம், இந்த 54 வருஷம், இந்த 40 வருஷம், இந்த 60 வருஷம், இந்த 62 வருஷம், ஐயா இந்த 57 ஆண்டுகள் என்னென்ன காரியம் எதிராய் பேசணும். என் நாவின் தாறுமார்கள் விளக்கப்படட்டும். என் குடும்பத்தை குறித்து நான் பேசின வார்த்தை, என் பிள்ளை கடிந்து கொண்ட வார்த்தை, கோபத்துல தெரியாம பேசிட்டேயா, கோபத்துல தெரியாம பேசிட்டேன், நீ எல்லாம் எங்கடா உருப்பட போறோன்னு பேசிட்டேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. கணவனை நான் தாறுமாறா பேசியிருக்கிறேன், மனைவியை தாறுமாறா பேசியிருக்கிறேன் ஆண்டவர், உறவுகளை தாறுமாறாவா பேசியிருக்கிறேன், ஊழியர்களை கண்ணா பண்ணான்னு பேசியிருக்கிறேன். அதெல்லாம் விட்டு விலக்கி போட்டும். என் வாயின் தாறுமாறுகளை மன்னியும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் முதல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாய், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவனாய், நன்மைகளை விதைக்கிறவனாய் ஆண்டவர். எதை நான் விதைக்கிறோம் அதை தான் நான் அறுக்கணும். நன்மைகளை அறுக்க எனக்கு உதவி செய்யும். இணைப்பு இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். என் கையில் இருக்கிற வார்த்தை என்கிற அந்த தங்கத்தை இன்னைக்கு மிளற பண்ணுங்க. இனி நான் ஏழை இல்லப்பா, இனி வியாதிக்காரன் இல்லை. என் அடையாளங்கள் மாற்றப்படட்டும். என் அடையாளங்களை மாற்றும், என் அடையாளங்களை மாற்றும், என் அடையாளங்களை மாற்றும் ஆண்டவரே. என் அடையாளங்களை மாற்றும். உடைய கரத்துல நீ முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கரத்துல நீ முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உடைய கரத்துல மூடிக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும், எல்லாரும் நிரப்பும், ஒருவர் விடாம நிரப்பும், ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பும். வீணான பேசின எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் டெஸ்ட்ராய்ட் எவ்ரி ஈவில் வேர்ட், நான் பேசிய எல்லா வார்த்தைகளையும் அழித்து போடும். ஒரு புதிய மனிதனாய் மாற்றும். புதிய ஆசீர்வாதத்தை போ கிருபை தாரும் ஆண்டவர். இனி நான் சபிப்பதை நான் விரும்பவே கூடாது. ஆசீர்வாதத்தை விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும், ஆசீர்வதிப்பதை விரும்பணும். இயேசுவை தேடணும், உம்மை தேடி தேடி நன்மைகளை பெறணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜூபிலி தான், ஒவ்வொரு நாளும் எனக்கு விடுதலை தான், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தான். துக்கத்தின் நாட்கள் விலகட்டும், கட்டுகள் எல்லாம் அறுக்கிறப்பா. அடிமைத்த ஆவிகள் விலகட்டும். குடும்பத்தை பாழாக்குற எல்லா போராடுகிற ஆவிகள், பிசாசு கண்களை கட்டுகிற எல்லா ஆவிகளையும், என் நாவல பிசாசு போடுற எல்லா கோப வார்த்தைகளை எங்களை விட்டு நாங்கள் விலக்குகிறோம். என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். நாள் முழுவதும் ஆசீர்வதிக்க கிருபை தாரும். தடைகளை உடைத்து ஜெயம் எடுக்கிறப்பா. இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரும் மேலும் உடைய ஆசீர்வாதங்களை வையும். குறையில்லாம நடத்துங்கப்பா. அதவரை ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமா இருக்கிறதை பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் இரக்கமா பேசுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றி. என்னை முழுவதும் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஐக்கியத்துல ஆண்டவரே என் நாவல ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் ஏதாவது சாபமான வார்த்தை வந்திருந்தா என்னையும் மன்னிச்சிருக்கப்பா. I bless the congregation. I bless all the 253 families. Lord, I pray for all the families, those who are waiting outside, the people are supporting outside. I bless everyone, Lord. I bless everyone, every family members. நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற ஆண்டவர் 64 குடும்பங்களை ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா பாக்கிகளும் வளங்களும் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படி நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.